நவம்பர் 11 செவ்வாய்க்கிழமை. கடைத்தொகை. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. பிரசங்கி 12:13. சாலோமன் ஞானியைப் போல ஞானவான் யாரும் இருந்ததில்லை. எனக்கு ஞானம் வேண்டும் ஆண்டவரே என்று தன்னை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்ட போது கர்த்தர் சாலோமனுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார். யாக்கோபு 1:5. இன்றைக்கு கர்த்தர் நமக்கும் ஞானத்தை தருகிறார். நீதிமொழிகள், உன்னத பாட்டு, பிரசங்கி ஆகிய புத்தகங்களை எழுதின சாலோமன் ஞானி உலகத்திலுள்ள சகல அறிவையும் ஆவிக்குரிய சகல காரியங்களையும் அலசி ஆராய்ந்து பார்த்துவிட்டு கடைசியாக காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக என்கிறார். அது என்ன? நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்பதே. பயம் என்பதை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று மனுஷருக்கு பயப்படுகிற பயம், அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். நீதிமொழிகள் 29:25. சிலர் மரணத்திற்கு பயப்படுவார்கள், சிலர் உறவினர்களுக்கு பயப்படுவார்கள், சிலர் பிசாசுகளுக்கு பயப்படுவார்கள். இந்த பயங்களெல்லாம் ஒரு மனிதனை அடிமைக்குள்ளாக்கி முடிவிலே அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைய செய்யும். வெளிப்படுத்தின விசேஷம் 21:8. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மை பாவத்திலிருந்து பாதுகாத்து பரிசுத்தத்திலே நிலைநிறுத்தும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் சொல்லுகிறதல்லவா? நீதிமொழிகள் 8:13. யோசேப்பு பாவத்திற்கு விலகி ஓடினதின் ரகசியம் என்ன? தேவனுக்கு பயப்படுகிற பயம் அல்லவா? ஆதியாகமம் 39:9. என்னை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு, அவர் என்மேல் அன்பும் பாசமும் நிறைந்தவர், தாழ்விலே என்னை நினைத்தருளினவர், அவரை துக்கப்படுத்தி நான் பாவம் செய்யவே மாட்டேன் என்பது யோசேப்பின் தீர்மானமாயிருந்தது. யோசேப்பு தேவனுக்கு பயந்ததினால் அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? எகிப்திலே அவர் மிகவும் உயர்த்தப்பட்டு மேன்மைப்படுத்தப்பட்டார். வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். நீதிமொழிகள் 10:27. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் திட இருதயமுள்ளவனாயிருப்பான், சிங்கத்தைப் போல தைரியமுள்ளவனாயிருப்பான். அவன் அற்பமான உலக மனுஷர்களை பார்த்து பயந்து கொண்டிருக்க மாட்டான். தானியேலை பாருங்கள், அவர் தேவனுக்கு பயப்படுகிறவராயிருந்தார். ஆனால் அவர் மேல் குற்றம் கண்டுபிடிக்கும்படி ஏராளமான பிரதானிகள் முயன்று கொண்டிருந்தார்கள். ஜெபிக்க கூடாது என்ற சட்டத்தை ஏற்றினார்கள். ஆனால் தானியேலோ ராஜாவின் சட்டத்தை கண்டு பயப்படவில்லை, சிங்கக்கபியை பார்த்து கலங்கவில்லை. வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். நீதிமொழிகள் 14:26-27. தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். பிரசங்கி 8:12.